ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லார்ட். நடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போறாரு. சிஸ்டர், டயர்டா இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போறாரு. நான் தான் வாய் எந்த இருந்தாலும் வார்த்தை வருது ப்ரோ. ஓகே, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, சேஸ் பண்ணி உங்களுக்கானது அப்படியே போய் பிடிச்சிடலாம் அப்படின்றாரு. ஓகே, உங்களுக்கான காரியங்கள், அதாவது உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்க திட்டங்கள், நோக்கங்கள் அடையோடாதபடிக்கு உங்களை பலவீனப்படுத்தி பின்னாடி இருக்கிறது தான் பிசாசோட வேலை. ஆனால் அவனை அடிச்சு விட்டு உங்களை முன்னாடி கூட்டு போக சொல்றாரு. ஓகே, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நிறைய முறை சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன், பலவீனப்பட்டு உட்காந்தேன், என்னை பலப்படுத்தி என்னை சேஸ் பண்ண வச்சார். ஓகே, அந்த ஃபுல் ஸ்டோரியை சொல்றதுக்காக தான் இந்த வாரம் நடக்க இருக்கிற நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஃப்ரீடம் மீட்ல அந்த மெசேஜ் அப்படி தான். ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அந்த ஒரு தலைப்பில் ஒரு அருமையான மெசேஜோட, நல்ல ஒரு வர்ஷிப்போட, டீமோட, அதாவது ஒரு ஸ்பெஷல் டெஸ்டிமோனி வர சிஸ்டர் தவிதா வந்து அல்டிமேட்டான மெசேஜ், லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் டெஸ்டிமோனியை சொல்கிறதுக்கு வராங்க. ப்ளீஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். பயோவில் நம்பர் இருக்குது, ஜியோன் காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் சென்னையில் இருந்தால் ப்ளீஸ் வாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ காசு கீசெல்லாம் கிடையாது, நோ டிக்கெட்லாம், ஃப்ரீ வரலாம். ஓகே, வாங்க, ஆண்டருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. அது கான்செப்டே நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம். அடுத்த கட்ட விடுதலை பட்டுட்டு ஓடினே இருக்கணும். விடுதலை கிடச்சிட்டு அவள் தான். இன்னைக்கு ஆண்டு உங்கள்கிட்ட பேச இருக்கிற வார்த்தைக்குள்ளே போயிட்டா சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் பேச போகிறேன். ஓகே, ரோமபுரிக்கு எழுதின நிறுவனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவனை அழியறது தான் பிரதானமே. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்டாக திங்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடுங்க. ரெண்டாவது, கெட்டது பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவன், பாவம் நல்லா தான் இருக்கிறான், ஆனால் நமக்கு மட்டும் சோதனடா அப்படின்னு நினைக்காதீங்க. அது பிசாசு கொடுக்குறது. ஓகே, அவனுக்கான அழியாமை ஆண்டு கொடுத்துருவார். நீங்கள் நமக்கானதை சேஸ் பண்ணி முன்னாடி போங்க. டயர்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஏந்து திரும்பி ஓட ஆரம்பிங்க. ஆனால் அவரை பற்றிக்கொள்ளுங்க. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தான் பிசாசு வந்து கலையை அதிகலான்னு பார்ப்பான். அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருங்க. அந்த மாதிரி டைமில் தான் இப்போ தனியாக ஒரு மொபைலில் உட்காந்துருக்கீங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் கால் பண்ணிங்கன்னா தப்பான ரீலை பார்ப்போம். ஓகே, தப்பான காரியங்களை பார்ப்போம். ஃப்ரெண்டு அப்போ தான் ஃபோன் அடிப்பான், வச்சு அவரே அவர் தம்மா போடலாம், ஒரு சிகரெட்டை போடலாம், ஒரு இதை போடலான்னு ஃப்ரெண்டு பேசுவாங்க. எதனா ஒன்று நடக்கும். ஓகே, காதல் கீதல்ன்ற மோகத்தில் எதனா இருந்தீங்கன்னா உழுந்துருவீங்க. ஆண்டவரை பற்றி கொண்டு வைராக்கியமாக இருக்கும்பொழுது நெவர் எவர் டயர்ட் யுவர் செல்ஃப். நான் அப்படி தான் டயர்டாக தான் இருப்பேன். டயர்டாக இருப்பேன்னா உற்சாகமாக இருக்கிற நான் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி கொண்டேன், பாவம் என்னை விட்டு ஓட ஆரம்பிச்சது. ஆண்டவர் என்னை பற்றி, அவர் என்ன, நான் பற்றி கொண்டு அவர் விடுவாரா? அவரும் என்னை பற்றி கொண்டார். வல்லமையான காரியங்களை நோக்கி ஓட கிருபை செய்தார். பற்றி கொள்ளுங்கள், பகிரங்கமான காரியங்களை பெற்றுக்கொள்வீங்க. டோன்ட் மிஸ் திஸ் சாட்டர்டே நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரீடம்னு ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேன். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற உங்கள் அன்பு மகன் மகளிடத்தில் இடைப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவங்கள பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, கிருபை செய்யுங்க. எல்லா காரியங்களையும் சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பொறுமை வேலைங்கிட்ட என்ன பலப்படுத்துன நீங்கள் அவங்களையும் பலப்படுத்துங்க. இந்த வாரம் நடக்கிற மீட்டிங்க்கு கர்த்தர் நீர் அவர்கள் பிரயாசப்பட்டு அவங்கள கொண்டு வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை விடுதலை செய்யுங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. என்ன பலப்படுத்தினவர் எனக்கு சகாயமானவர், உங்களுக்கும் சகாயமானவர். கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் திஸ் சாட்டர்டே 5:30 to 8:30. I am ready to meet you in person. God bless you.